ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், டிசைர் மியூசிக்ஸ், கோயம்புத்தூர், சூலூர். இன்றைக்கான வீடியோ பதில் பார்த்திங்கன்னா ஒரு 5.1 டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். வித் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 5 ஆம்ப்ளிஃபையர்லேயுமே நீங்கள் HDMI ஆப்டிக்கல் கோஆக்சில் இது 3மே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5மே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்புட் நீங்கள் கொடுத்து அனலாக் அவுட்புட்டாக எடுக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் தான். 5.1 டிஜிட்டலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நம்ம எத்தனை இன்ச் ஸ்பீக்கர் போடலாம், எத்தனை இன்ச் சப்வூஃபர் போடலாம், எந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த 5 ஆம்ப்ளிஃபையரில் உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ப்ரைஸும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் போடக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறத அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையராக நம்ம டீட்டெயில் பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த 5 மாடலில் எந்த மாடல் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர்ஸு. ஸோ உங்களுக்கு இதிலேயே அனலாகாக வேணும் அப்படின்னாலும் நம்ம அனலாகாக பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற இன்டீரியர் எதுவும் மாறாது. ஃப்ரண்ட்டில் வர ரிமோட் கிட் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதில் உங்களுக்கு 5.2 வேணும் இல்லை 7.2 வேணும் அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் காஸ்ட் ஆகும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 3 டைப் ஆஃப் டிஸ்பிளே நான் இதில் காட்டியிருக்கேன். ஸோ ஒன்று நார்மலாக வரக்கூடிய ரிமோட் கிட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா இம்ரானிக்ஸு, அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபியூடெக்கில் வர பெரிய டிஸ்பிளே. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் எல்லோரும் ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறோம். மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த 3 டைப்பு தான். ஸோ இந்த 3 டைப்பு ஒரே இதில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக நம்மளுக்கு கால் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையராக நம்ம இன்டீரியர் ப்ளஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஆம்ப்ளிஃபையருமே பார்த்திங்கன்னா 12 இன்ச் JBL சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் 10 இன்ச் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் 12 இன்ச்சில் மேக்னட்ஸு இல்லை IGL இந்த மாதிரி எந்த பிராண்ட் ஆனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்கன்னா 12 இன்ச் JBL போடுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் பட்ஜெட் வைஸாகவும் உங்களுக்கு இருக்கும். அதாவது மீடியம் ஹை எண்டு அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாடலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ரூம் சைஸ் பொறுத்து ஸ்பீக்கர் செட்டப் மாறும். அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து இன்டீரியர் மாறும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையராக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணியிருப்பேன். இது சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல். இதில் பார்த்திங்கன்னா சின்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு VU மீட்டர் வந்துடும். இந்த இடத்துல USB போர்டு வந்துடும். இது என்கோடருக்கான கண்ட்ரோல். இது பார்த்திங்கன்னா லைட் ஆன் ஆஃப்கான சுவிட்சு. இது டோட்டல் ஆன் ஆஃப்கான சுவிட்சு. கீழே பார்த்தோம்னா கோல்டனில் பாட்டம் புஷ் கொடுத்துருப்பேன். ஸோ வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம். இதில் இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24024 ஒரு 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷனுக்காக 1050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். 10 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணியிருப்பேன். 5 சேனலுக்காக பார்த்தீங்கன்னா 7265ல் 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். சப்வூஃபருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் BTL மோனோ தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்காக 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு ஸ்பீக்கர் டிலேவாக ஒர்க் ஆகும். சப்வூஃபருக்கு மட்டும் ஸ்பீக்கர் டிலே வித் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். அடிஷ்னலாக ஒரு சப்வூஃபர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேவோட ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜிடெக்கோட உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய டீகோடர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 12 வோல்ட் 2 ஆம்பியர் SMBS யூஸ் பண்ணியிருப்பேன். ரிமோட் கிட்டுக்கும் டீகோடருக்கும். ஸோ என்னோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டால் இவ்வளோ தான். இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 இன்ச்சு 6 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் நீங்கள் 12 இன்ச் JBL தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மீடியமாக நீங்கள் வச்சு சவுண்டு கேட்பீங்க அப்படின்னா இந்த இது உங்களுக்கு போதுமானது. இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 16 ரூம் வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் உங்களுக்கு. இதில் நீங்கள் 6 இன்ச் ஸ்பீக்கர் 12 இன்ச் சப்வூஃபர் போட்டு வேணாலும் நம்மகிட்ட ஃபுல் பேக்கேஜும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 12,500 வரும் உங்களுக்கு. ஸோ 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்கு பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டர்
பிடிஎல் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் தாராளமாக நீங்கள் இதில் JBL லோட் பண்ணலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது இம்ரானிக்ஸ் கிட் போட்டு இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். இதனோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்க்கக்கூடிய மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேம் கான்ஃபிகரேஷனில் நம்ம இம்ரானிக்ஸ் டிஸ்பிளே போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லாக்கர்லி பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இம்ரானிக்ஸோட பெரிய டிஸ்பிளே வச்ச ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 VMeter கொடுத்துருப்போம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா LED ஆன் ஆஃப்கான சுவிட்ச் வந்துடும், டோட்டல் ஆன் ஆஃப்கான சுவிட்ச் வந்துடும் உங்களுக்கு. இது சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்கோடருக்கான கண்ட்ரோலு. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24024 ஒரு 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். 3510 மெட்டல் டயோடும் 1050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். சப்வூஃபருக்கு சேம் அதே மாதிரி நம்மளுடைய BTL மோனோ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 52001943. 5 சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7265 யூஸ் பண்ணியிருப்பேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா UDயில் 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சேனலுக்கு ஸ்பீக்கர் டிலேவாக ஒர்க் ஆகும். சப்வூஃபருக்கு டிலே வித் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ரானிக்ஸோட பாட்டம் போர்டு இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சேனல் கெய்னர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுலேருந்து வர அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு கெய்னர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு சபுப்ரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் 2 ஆம்பியர் SMPS ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 4 இன்ச்சு 6 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த கஸ்டமர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்திங்கன்னா சோனியில் வர 3 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்டார். சப்வூஃபர் வந்து இதுக்கு சோனி எக்ஸ்ப்ளோட் போட்டு நம்மகிட்ட பாக்ஸோட கேட்டிருந்தாரு. ஸோ அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது கொடுக்கக்கூடிய சப்வூஃபர் அப்படின்னு எடுத்திங்கன்னா சோனி எக்ஸ்ப்ளோரில் நம்ம 12 இன்ச்சு எல்போர்ட்டட் பாக்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் போட்டுக்கலாம். 12 இன்ச்சு சப்வூஃபர் தாராளமாக நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணாலும் நீங்கள் தாராளமாக நம்மளே கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஒரு 13,500 வரும் உங்களுக்கு. இதிலே நீங்கள் ஃபுல் பேக்கேஜாக கேட்டிங்கனாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ வாங்க அடுத்தது இதனோட ஃபுல் பேக்கேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட் பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுக்கலாம், பெஸ்ட் ப்ரைஸில். ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது நம்ம அதுக்கு அடுத்த பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இம்ரானிக்ஸ் கிட் போட்ட டிஸ்பிளே ஆம்பிளிஃபையர் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெங்களூர்லேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவருக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பெங்களூர் சேர்ந்த கஸ்டமர் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக நம்ம பெங்களூருக்கு கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். பெங்களூருக்கு நம்ம நிறைய கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கேஆர்புரம் சைடில் தான் இருக்கார். அவருக்கு தான் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். இது கூட சப்வூஃபர் பாக்ஸும் சேர்த்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ நம்ம பாக்ஸ் ஐட்டம் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா A1 பார்சலில் தான் நம்ம டெலிவரி பண்ணுறோம். ஆம்ப் மட்டும் பார்த்தீங்கன்னா ST கொரியரில் பக்காவாக பேக்கிங் பண்ணி நம்ம கொரியர் அனுப்பிச்சுட்ருவோம். ஸோ உங்களுக்கு எது நியர்பையில் இருக்கோ A1 பார்சல் இல்லை MSS அந்த மாதிரி உங்களுக்கு எது நியர்பையில் இருக்கோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதிலே போட்டு விட்டுடலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு பஸ்ஸில் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இங்கே சூலூர்லேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா நான் ரிஸ்க் எடுத்தாவது உங்களுக்கு நான் கொடுத்து விட்ருவேன். ஸோ மேக்ஸிமம் நான் பஸ்ஸில் கொடுக்குறதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கேன். மதுரை, தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு நான் பஸ்ஸில் தான் கொடுத்து விட்றேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக பஸ்ஸில் கொடுத்து விடலாம். சென்னை, பெங்களூருங்கும் போது நம்ம கொடுக்கறது கஷ்டம். இந்த மாதிரி மதுரை இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா சென்னை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப தூரம் வர வேண்டியதாக இருக்கும் சிட்டிலேருந்து. ஸோ அதனால் கொரியர் தான் பெஸ்ட்டு. மதுரை, திண்டுக்கல் இந்த மாதிரி ஏரியானா நம்ம பஸ்ஸில் கொடுத்து விட்றலாம் தாராளமாக. இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் சேர்ந்த கஸ்டமருக்கு. ஸோ அடுத்தது பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் மாடலில் வரும். ஸோ டிரான்சிஸ்டர் மாடலில் நம்மகிட்ட ஸ்டார்டிங் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்பேன். USB போர்டு 2 VMeter கொடுத்துருப்பேன். சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல், இது என்கோடருக்கான கண்ட்ரோல், LEDக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டோட்டல் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இதுலேயே ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24024 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு. பவர் சப்ளை எஜுகேஷனாக 3510 மெட்டல் டயோடு 1050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். இதுலேயும் 6 சேனல் UDயில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் 5 சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய 5198 1941 பேர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் 5 சேனலுக்கு. ஸோ இதில் பர் சேனலுக்கு உங்களுக்கு 70 வாட்ஸ் வரும். சப்வூஃபருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் BTL மோனோ தான். இதில் ரிமோட் கிட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் வேவோட ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடிஷ்னலாக ஒரு சப்வூஃபர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக சப்வூஃபர் வராது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பேஸ் டெப்த் அதிகமாக இருக்கிறதுக்காக KMSனோட பிரிட்ஜ் பஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேஸ் டெப்த் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா Gtechோட டிகோடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனோட இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான்.
ஸோ இது வந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் மாடல் டிரான்சிஸ்டர் மாடலில் நம்ம கொடுக்கக்கூடிய டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் இது. இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,500 வரும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 இன்ச் 8 இன்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி சப்வூஃபர் நீங்கள் 12 இன்ச் JBL யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் வேணுனாலும் நீங்கள் பேக்கேஜ் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் 6 இன்ச் போட்டு கேட்டாலும் சரி, இல்லை 8 இன்ச் போட்டு கேட்டாலும் சரி, நம்ம தாராளமாக பண்ணி தரலாம் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்பிளே வரும் உங்களுக்கு. ஸோ வாங்க அடுத்த பேக்கேஜ் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய 2 ஆம்பிளிஃபையருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான டைப்பில் உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு 8 டிரான்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சப்வூஃபருக்கு 8 டிரான்சிஸ்டர். ஐடி சேனல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 5198 தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மாடலே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இதுலேயே நீங்கள் 7.1 7.2 கேட்டிங்கனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம், 5.2 கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் வந்து வேரி ஆகும். ஃபுல் பேக்கேஜாக வேணும் அப்படின்னாலும் நம்ம தாராளமாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆம்ப் பார்த்துடலாம். இந்த ஆம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபியூடெக்கில் வர பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆம்ப் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னையிலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு அதை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் கஸ்டமர் கேட்ட பேனல் இதுதான். அதே மாதிரி பெரிய டிஸ்பிளே போட்டு கேட்டிருந்தாரு. இது சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், இது என்கோடருக்கான வால்யூம் கண்ட்ரோல். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இம்போர்ட்டடில் ஆன் ஆஃப் சுவிட்ச் கேட்டிருந்தாரு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இம்போர்ட்டட் ஆன் ஆஃப் சுவிட்ச் இது. ஸோ இம்போர்ட்டடில் ஆன் ஆஃப் சுவிட்ச் கேட்டிருந்தாரு. அதே மாதிரி நம்ம போட்டு கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச். ஸோ இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டியூவல் டேப்பிங் ட்ரான்ஸ்ஃபார்மராக போட்டிருப்பேன். ஏன் இதில் டியூவல் டேப்பிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கேட்டோம்னா கஸ்டமர் வந்து 12 இன்ச் கேபினெட்டில் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆம்ப் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கப்போர்டு அடிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கேன். டியூவல் டேப்பிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்மரோட டீட்டெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24/024 8 ஆம்பியரில் ஒரு டேப்பிங்கோ, 28/028 8 ஆம்பியரில் ஒரு டேப்பிங்கோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா 10,000 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டரும் 10 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டயோடும் 10,000 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். 5 சேனலுக்காக நம்மளுடைய 5198 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கஸ்டமர் வந்து இதில் 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் தான் போட போகிறாரு. ஸோ 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 8 டிரான்சிஸ்டர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரவியில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம போர்டு வந்து பார்த்தோம்னா இதில் ஸ்டாண்டிங் டைப்பில் வைக்கிறது கொஞ்சம் சிரமம், அதுவும் இல்லாமல் இடம் பத்தாது. ஸோ அதனால் வந்து நான் இந்த போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரிமோட் கிட் அப்படின்னா ஃபியூடெக்கில் எக்ஸோ பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடிஷ்னலாக ஒரு சப் பெரிய ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 12 வோல்ட் 2 ஆம்பியர் எஸ்எம்பிஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபியூடெக்கோட டிகோடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது ஃபியூடெக்கோட டிகோடர் தான் உங்களுக்கு இதில் வந்து மெர்ஜ் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது நான் ஃபியூடெக்கோட டிகோடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்டீரியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் அவுட்லெட்டுக்காக ஒரு ஃபேனும், இந்த இடத்துல சப்வூஃபருக்கு நேராக ஒரு ஃபேனும் கொடுத்துருப்பேன். ஸோ ஒயரிங் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறேன். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்திங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் 12 இன்ச் JBL தான் யூஸ் பண்ண போகிறார் கஸ்டமர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பீக்கர் செட்டப் சப்வூஃபர் ஏற்கனவே அவர் வச்சுருக்காரு கஸ்டமர். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம வேறு ஆம்ப் மட்டும்தான் கொடுக்குறோம். இந்த மாடலையும் நீங்கள் ஆம்ப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதனோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 18,500 வரும் உங்களுக்கு இந்த ஆம்போட ப்ரைஸு. பிக் டிஸ்பிளே போட்டிருக்கோம். சப்வூஃபருக்கு வந்து பார்த்தோம்னா 8 டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். டியூவல் டேப்பிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆம்போட ப்ரைஸ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 18,500 வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்துட்டோம்னா 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹெவி மாடல் ஆம்பிளிஃபையர் தான். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபுல் பேக்கேஜாக கொடுக்க போகிறோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா தூத்துக்குடியிலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து அக்கர்லிக் பேனல், எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் நேம் போட்டு கேட்டிருந்தாரு, நேம் போட்டு கொடுத்துருக்கோம். இது சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், என்கோடருக்கான கண்ட்ரோல், டோட்டல் ஆன் ஆஃப் சுவிட்சு. கீழே வந்து பார்த்தோம்னா கோல்டு புஷ் பாட்டமில் கொடுத்துருப்பேன், 6 புஷ்ஷு கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட கேபினட் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச்சு டெப்த் வரும் உங்களுக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த 5 ஆம்பிளிஃபையர்லுமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னம்னா நம்மளுடைய ஓன் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஒரே ஒரு ஆம்பிளிஃபையரில் மட்டும் ஸ்ரீ பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். மீது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஓன் போர்டு தான் எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணிக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்தோம்னா 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். 24/024 8 ஆம்பியர், இன்னொரு 8 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருப்பேன். பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
10,050 2 கெப்பாசிட்டர், அதே மாதிரி 2 பேர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் 8 டிரான்சிஸ்டர் நம்மளுடைய பிடிஎல் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் 24 வோல்ட் ஒரு 8 ஆம்பியர் கொடுத்தீங்கனாலே போதும், பக்காவான ரிசல்ட். நீங்கள் தாராளமாக நீங்கள் JBL பைனியர் எது வேணாலும் நீங்கள் லோட் பண்ணலாம். நீங்கள் 15 இன்ச் சப்வூஃபர் கூட நீங்கள் இதில் லோட் பண்ணலாம். ஸோ அடுத்தது நான் 15 இன்ச் சப்வூஃபருக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. இதே இதில் நம்ம 15 இன்ச் போட்டு ரெடி பண்ணி தரோம். ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்தோம்னா கஸ்டமருக்கு 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 5198 194 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா யூடியில் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஃபியூடெக்கோட டிகோடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட எக்ஸோபேஸ் மாடல் ரிமோட் கிட்ட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வர சப் ப்ரீ கட் பண்ணிட்டு அடிஷனலாக வசந்தில் ஒரு கிராண்ட் சப் ஒன்று கொடுத்துருக்கேன். 12 வோல்ட்டு ஒரு 2 ஆம்பியர் SMBS ஒன்று கொடுத்துருக்கேன். சப்வூஃபருக்கு நேராக ஒரு ஃபேனும் ஏர் அவுட்லெட்டாக இருக்க ஒரு ஃபேனும் கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு இதில் கொடுத்துருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் அப்படின்னா 8 இன்ச்சு 12 இன்ச் சப்வூஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பைனியர், சோனி இல்லை JBL நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸாக நீங்கள் பேனல் கேட்டிங்கனாலும் நம்ம ரெடி பண்ணி தரோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்மர், போர்டு நீங்கள் எது கேட்டிங்கனாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். கேபினட், பேனல், ட்ரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளை யூனிட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 5 சேனல் போர்டு, 8 சேனல் போர்டு, 8 டிரான்சிஸ்டர் போர்டு, 4 டிரான்சிஸ்டர் போர்டு, சப் ப்ரீ. ஸோ உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆம்போட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 18,000 ரூபா வரும் உங்களுக்கு. யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் அந்த மாதிரி. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்துடும் உங்களுக்கு. இது கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் அதையும் நான் காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 8 இன்ச்சில் கிராஸ் பாக்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து அவர் வீடு இன்டீரியர் வுட் ஒர்க் இந்த கலரில் பண்ணியிருக்கனால நம்மளை இந்த கலரே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸாக கேட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 8 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் கிராஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்ம போட்டு கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினலுக்கான LS சாக்கெட் வந்துடும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கி ஹூக் வந்துடும் உங்களுக்கு பேக் சைடில். சப்வூஃபர்னு எடுத்துகிட்டோம்னா 12 இன்ச்சில் பைனியரில் 1212 S4 தான் யூஸ் பண்ணியிருக்கோம் 4th ஆர்டரில். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோனியில் நம்ம எல்போர்ட் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து எல்போர்ட் போட்டு கேட்டிருந்தார் இதே டைப்பில். ஸோ அதனால் இதே மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோனி எக்ஸ்ப்ளோட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஒயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா V-Guardல வர்ற 0.75 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 0.75 தான் நம்ம ஸ்பீக்கர் ஒயர், சப்வூஃபர் ஒயரை நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் லாஸஸ் இருக்காது. ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்வூஃபர் பாக்ஸ் தனியாக கேட்டிங்கனாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் MDF பண்ணுறதுனால உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மார்க்கெட் பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ வேணுங்கிற பட்சத்தில் நம்மளையே கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பீடானில் நம்ம 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் 50 வாட்ஸில். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சரவுண்ட் சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம் 8 இன்ச்சில் ஸ்பீடானில். ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு ஸ்பீடானில் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டானில் 4 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். 8 ohms பேரல் பண்ணி 4 ohms யூஸ் பண்ணியிருக்கோம். டபுள் 4 இன்ச் போட்டது. ஸ்வீட்டானில் 4 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடானில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வாய்ஸ் கிளாரிட்டி உங்களுக்கு ஸ்வீட்டான் பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடானும் உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்பீக்கர் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜில் நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புனீங்கன்னா போதும், அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆம்பு மட்டும் கேட்டிங்கனாலும் கிடைக்கும், இல்லை ஸ்பீக்கர் பேக்கேஜ் மட்டும் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் கண்டிப்பாக. இது கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். 6 இன்ச் பிளாஸ்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சப்வூஃபர் நம்ம பட்ஜெட்டை பொறுத்து மாறிட்டே இருக்கும். நம்ம JBL தான் போடுவோம், பைனியர் தான் போடுவோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து சப்வூஃபர் வந்து மாறுபடும். உங்களுக்கு என்ன பிராண்டு வேணுமோ நம்ம அந்த பிராண்டு போட்டு தரலாம். அதே மாதிரி இன்டீரியர் உங்களுக்கு என்ன
வேணுமோ அதே மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபைஸ் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் நம்ம பண்ணி தரலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரேட் வைஸ்லேயும் நம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருப்போம். அதே மாதிரி சர்வீஸ் நம்மகிட்ட பக்காவாக இருக்கும். உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நான் எல்லா சப்போர்ட்டும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன். ஸோ எங்கிட்ட ஆம்ப் வாங்கின கஸ்டமர்ஸுக்கு தெரியும் சர்வீஸ் சப்போர்ட் நம்மகிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன கம்ப்ளைண்டாக இருந்தால் கூட நான் கண்டிப்பாக அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுத்துருவேன். அப்படி இல்லைனா கூட நீங்கள் எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா கூட அதுக்கு உண்டான சொல்யூஷன் நான் ரெடி பண்ணி தந்துடுவேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். வேறு ஏதோ தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா, வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிவிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.